நாமதே யாரு என்று சொல்லுங்க. என்னுடைய நாமம் தெரியுமா? சொல்லுங்க. சுமந்திர மந்திரி என்று தெரியுமா? சுமந்திர மந்திரி. ஆமா. சரி. வருகின்ற போது ஆமா பல பல ஜொலிக்கிறது. என் காலையில் அணிந்திருக்கக்கூடிய தந்தையம்
படைகளை தயாரித்து அணிவகுத்து ஜெயபெருமை என் குமார செல்வங்களாகிய நீலகண்டன் பரிசுபாலன் ஐவரையும் நான் அழைத்த அதிசீக்கிரமாக அழைத்து வாரோம். ஒண்ணு இந்த கவர் கொஞ்சம் அதிகமா அது ஏன் மயிறு கேக்குற? அது ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம தூங்கி வந்துருக்கிறோம், நைட் ஆனா ஆட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுல என்ன இருக்குது ஏதுக்குது எதுவுமே தெரியல. நம்மள வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கேக்குறா, டேய் கம்நாட்டி பையா கம்நாட்டி பையா அப்படின்னு பொண்டாட்டி கேக்குறா. கைவாட்டம் இந்த பக்கம் வந்துரு, மானகட்ட கூமுட்ட அப்படியே பொண்டாட்டி என்ன கேக்குறா. நீ ஊர் மேல போற எங்க வந்து சாப்பிட்டு வந்துடுற, வீட்டுல காய்க்குதா என்ன பருப்புக்குதா எதுவுமே உனக்கு தெரியல. போய் ஒழுங்கா போயிட்டு சந்தையில போய் காய் வாங்கினு சொன்னா பாரு. ஆமா வாங்கி வந்து போட்டா வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாக்கணமா போய் ஊர் போய். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பாரு அந்த மஞ்சா பை எங்க அத்தை தலையில போட்டுக்குது பாரு, அது எடுத்து எங்க அக்காலத்துல வச்சுக்கிட்டு வேற யாரு அக்கில வச்சுட்டு கெட்ட போன ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போனேன். தலாகுள சந்தைக்கு போனா பணிகத்தானே இருக்காங்க எல்லாம் தான் இருக்குது. அது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சந்தைக்கு போனேன். குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா இருக்கும் பாரு. அதான் உருளைக்கிழங்கு. ஆமா ஒரு பாட்டி என்ன பண்ணுச்சு, நல்லா உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்ணி நல்லா பெரிய கடை மண்டி அளவு வச்சுனுக்குது. ஓ பாட்டி பாட்டி ஓ பாட்டி பாட்டி எப்படி ஊர்ல எப்படி ஊர்ல எப்படி ஊர்ல எப்படி ஊர்லன்னு கேக்குறேன் நானும்.
அந்த பாட்டி நான் சொல்லுது ஏன்டா பேராண்டி இவ்வளோ பெரிய சந்தையில உனக்கு உருள இடம் இல்ல அப்படின்னு கேக்குது. நான் அதை கேக்கலண்ணா உருளை எப்படின்னு கேக்குறேன். இல்லையா நான் தான் ஷார்ட் ஆச்சு ஷார்ட்டா எது வந்தாலும் அது எப்படிடா தெரியும் பெரியமாக்கு எப்படி உருளைன்னு கேட்டேன். அது வந்து சந்தையில அம்மா இடங்குது எங்க போய் உருளை நிச்சு. இது ஏடா கூட பிடிச்ச கேள்வியா இருக்கு. இது இதோட ஏடாக பண்றீங்க பாட்டி எப்படி பாட்டி உருளை நான் தான் ஷார்ட் உருளை அப்படின்னு சரி முடிச்சுட்டேன். அடுத்தது போனேன் நம்ம காயே தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அடுத்தது ஒரு பாட்டி என்ன பண்ணி கீரை வச்சு நல்லா தலை தலை தலைன்னு அப்பதான் புடிங்க எடுத்துன்னு வந்துருக்கு மேல தலை தலை வச்சு கீரைடா மாலை கட்ட போலியா கீரை ஏதோ ஒன்று ஆகாது. அதனாலதான் ஊர் ஊரா போய் உதவாயின்னு வர யாரும் கீரை வாங்க கீரை குடுக்குற சாக்குல கையை தொட்டு தேய்க்கிறது அம்மா உதனுக்குற அப்படி விசிறதான் உதவாயின்னு ஒரு பக்கம் கண்ணு வீங்கின்னு வந்த முன்னாடி என்ன பண்ண நான் என்ன பண்ண பாட்டி பாட்டி எப்படி கீரை எப்படி கீரை எப்படி கீரைன்னு போய் கேட்டேன். அந்த கேள்விக்கு அம்மா திமுரு இருக்கும் பாரு என்ன சொல்லுது ஏன்டா பேராண்டி எனக்கு என்ன குறைச்சு நான் நல்லாதான் கீறேன் அப்படின்னு சொல்லுது. ஆமா அம்மா திமுரு நான் உங்ககிட்ட எப்படி கீரை நான் கேட்டேன் எப்படி என்ன வேலை கீரை அப்படின்னு கேட்டா அந்த கேள்வி அப்படி பதில் சொல்லுது. வருகின்ற போது என்னுடைய நாமையும் விளக்கம் சொல்லுங்க. வருகின்ற போது நாமதையும் அன்னையராஜன் பெற்ற யுகம் என்பது நான்கு இந்த யுகம் விரோத யுகம் துபார யுகம் கலியுகம். இந்த 4 யுகத்திலும் ஓம் என்றும் சக்தியால் உண்டானவள் சக்தி. அந்த சக்தி வடிவம் விஸ்வம். மகாலட்சுமி மார்பில் விலகக்கூடிய இந்த குருசக்தியும் அடைகின்ற போது என் அண்ணன் காமாட்சி அம்மன் அருளாலும் ஜம்பு மகாரிஷி வேள்வியில் ஜம்பு மகாரிஷியும் அசுவந்தியும் நடத்திய வேள்வியிலும் வன்னியன் பிறந்தார். அந்த வன்னியன் என் தாய் மந்திரமலையனுக்கும் மூத்த மகனாகிய நீலகண்டன் நான். அதுவும் தவிர வீரர்கள் என்னை கண்ட மாத்திரத்தில் அடிவணங்கி வர வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர பஞ்சரத்ன
அவையார் மனது நாடு ஐவர்கள் வந்தோம் மகாராஜா. பஞ்சரத்ன மாலையானது என் மார்பில் எப்படி துணிக்கின்றது பதையா? எப்படி ஜொலிக்கின்றது? அதுவும் தவிர கட்டிதண்டே காலில் கொஞ்சம் காவலே என் காலில் நின்றக்கூடிய புழுசு தண்ணியானது எப்படி துணிக்கின்றது கதையா? அத பல ஜொலிக்கிறது. அதுவும் தவிர நான் வந்து வெகு நேரமாகிவிட்டதால் என் தந்தையை காண வேண்டும். அதுக்கு முன்பாக என் தம்பிமார்களை அழைத்து வரவும். சரி நீ வச்சு கல்புரியாச்சா சபையில் வந்தேனே விளக்கம் சொல்லுங்க. சைலண்ட் நாமளே வாய வருது சொட்டதான் கூப்பிட்டு நீ போய் போய் போட பத்தியா வீட்டுக்கு காலையில் மணியோ எப்படி ஜொலிக்கின்றது? பல ஜொலிக்கிறது. எப்படி இருந்தாலும் இல்லைங்களா அந்த
ஆகாரம் கொண்டவனை ஆகாரம் கொண்டவனே அதம் செய்ய வந்தவனே அதன் செய்து வருவேன். ஆ அப்படி அடங்காவிட்டால் அடங்காவிட்டால் அன்னையாகிய அரக்கர் படைகளை ஒரே நிமிஷத்தில் பொடி பொடியாக்கி சிதற விடுவேன் அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக தந்தை இவ்விதம் இவ்வாறு இருக்க கங்காபலன் வருகிற விதம் காண்க. நான் சபை நாடி வருகின்ற போது என்னோட நாமதேயம் யார் என்று விளக்கம் சொல்லுங்க. மேலும் தெரிவிக்கிறேன். மகாராஜா நான் சபை நாடி வருகின்ற போது என்னோட நாமதேயம் காமாட்சம்மன் அருளால் ஜம்புமா முனிவர் அஸ்வந்தியம்மா செய்யும் யாகத்தில் வேல்வில் வன்னியன் அவதரித்தார். ஆமா அவருக்கும் அன்னவருக்கும் என் தாயாகிய மந்திரமாலைக்கும் பிறந்து 3வது மைந்தன். என் பெயரோ கங்காபாலன் என்று கங்காபாலன். அப்படி இருந்தாலும் மேலும் தெரிவிக்கிறேன். நாளும் தம்பூரி நான் வருகின்ற போது தாளம் தம்பூரி வீணை வாத்தியம் பாட பலவித மாதர்கள் பலவித மாதர்கள் நடின மாட
சூழ்ந்து வர வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தாலும் மற்ற விஷயம் டக்குன்னு சொல்லு. தண்ணி கொடுப்பா. நவரத்தில் முடியும் கரத்தில் வில் அம்பு அம்பு ஆயுதம் தாங்கி வரும்போது யாரும் போற்ற வேண்டும். அப்படி இருந்தாலும் வெகு நேரமானபடியால் என் தந்தையை காண வேண்டும். அதற்கு முன்பாக என் தந்தையை படுத்து போக அழைத்துவான். இவ்விதம் இவ்வாறு இருக்க பரிசு பாலை வருகிற விதம் காண்க. ஆனா ஓரமா வந்துடுறானா ஐயா ஐயா ரெக்கடாங்கிது ஐயா. இதெல்லாம் நல்லது கிடையாது. மகாராஜா, நான் வருகின்ற போது விளக்கம் அதே பாட்டு போட்டேன். சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றதோ அது போன்று என்னுடைய முகமானது எப்படி பிரகாசி பல பலன் சொல்லிக்கிறது. மகாராஜா, வருகின்ற போது நிக்க வேண்டும் அரசு. தாமரத்தை மாற்றிக் கொள்வோம், எல்லாம் பிரிட்ஜில் வச்சு சிவாஜயா திருவண்ணாமலை தாலுக்கா துர்க்கிரமணத்தில் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஏழுமலை இதோ பாலதீரன் வடமுடைந்திருக்கும் மருமக பிள்ளை வெங்கடேசவர்களுக்கு தமிழ்நாடு உட்பட
2001 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். சுபோஜயம் சுபோஜயம். சொல்லிட்டு தம்புரு வீணை சொல்லக்கூடிய 2 வாத்தியங்களும் அதற்கு முன்பாக இருக்க பரிசு பாட வருகிற விதம் காண்க. ஆப்பிள் சாப்பிடுறதும் பாருங்க. ருத்ராபுரி கோட்டத்தை சீரும் சிறப்போடும் பெருமையோடும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் 3 வளமும் உண்டாது அம்மா அனுகிரகத்தாலும் பெரியவர்கள் நல்லாசியாலும் ஆண்டு வரக்கூடிய மைந்தனாகிய எனது நாமம் பரிசு பால அதுவும் தவிர தெரிவிக்கு சுபோஜயம் சுபோஜயம் சுபாஜம் சுபாஜம் இளம் கண்கள் இந்திராநகர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய வருமான பிள்ளைக்காக ரூபாய் வாரி வழங்கப்பட்ட காணிக்கை 1000 ரூபாய். அன்னவரது குடும்பத்தில் காமாட்சி அம்மனை பற்றி பல்லாண்டு கால வாழ அம்மனை பிரார்த்திக்கிறோம். சுபோஜயம். பழங்கோயில் கிராமம் பழங்கோயில் கிராமத்தைச் சேர்ந்த சகலனுக்காக அவர் பேர் அவர்கள் தன்னுடைய சகலனுக்காக வாரி வழங்கப்பட்ட காணிக்கை ரூபாய் 1000. அன்னாருடைய குடும்பத்தில் சகல செல்வங்களை பெற்று பல்லாண்டு கால வாழ மூன்றாநகர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி ஐயா அவர்கள் காமாட்சியம்மன் பாதகாணிக்கையாக ரூபாய் 100 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பத்தில் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என அம்மனை பிரார்த்திக்கும். சுபோஜயம். அடி அணிக்கிறவர்கள் சுபோஜயம். எல்லாருக்கும் சுபோஜயம்.
பின்னிசை செட்டுக்கார இந்திரா நகரை சேர்ந்த முனுசாமி ஐயா வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பத்தில் காமாட்சி அம்மனை பெற்று அவளை பெற்று பல்லாண்டு கால துர்கை நம்பினர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை ஐயா அவர்கள் காமாட்சி அம்மன் பாதகாணிக்கு ரூபாய் 50 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பத்தில் பலவிதமான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என அம்மனை பிரார்த்திக்கிறோம். சுபோதயம். எனது கருத்திலே பல ஆயுதங்களை தாங்கி கொண்டு வரும்போது தாளம், தம்பு, வீணை சொல்லப்பட்ட 32 மேளவாத்தியங்களும் எப்படி தாம் தாம் என முழங்க வேண்டும். சொல்லப்பட்ட 9 நவரத்னாவை கொண்டு இழைக்கப்பட்ட மனிதா மகுடமானது எப்படி வெளியிடுறது அதுவும் கையில. சரி சரி மாணவரை காக்க வைகம் தழைக்க தாமரம் தங்கையர் உருவான தந்தையா இதோ காரணமாக என்னை அழைத்திருக்கிறார். அவர் நான் சென்று காண வேண்டும். அனைவரும் தந்தையே தருணா
பாதம் பணிந்த பாலம் பணமால போற்றி செய்த இந்த சபை முன்பாக எங்களை அழைத்த காரணத்தை தெரிவிக்கிறேன். அதனால் மந்திரியாகிய சுதந்திரனை அழைத்து நகராட்சி செல்வதற்கு படைகளை தயாரிக்க தெரிவித்திருக்கிறேன். ஆகையினால் நாம் சமராயுத்தத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்தேன். அது நீங்கள் ஒருவராக இரு. அன்னையை மற்றவர்களை அழைத்து விடைபெற்று செல்ல வேண்டும். மனைவியாகிய மந்திரவாளையை நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்து வாரோம். அப்படி ஆகட்டும் ஐயா. மன்னிராஜன் நம் தேவையாகிய மந்திரமாலை அழைக்க மந்திரமாலை சரணாடி வருகிறது.